சென்னை தலைமைச் செயலகத்தில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை ஆய்வுக் கூட்டம் நடந்து வருகிறது. அது தொடர்பான காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். சென்னை தலைமைச் செயலகத்தில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பாக ஆய்வுக் கூட்டமானது நடைபெற்று வருகிறது. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் துறை அதிகாரிகளோடு வீடியோ கான்ஃபரன்ஸ் வாயிலாக அந்த ஆலோசனையை மேற்கொண்டிருக்கிறார். அது தொடர்பான அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது திரையில் பார்த்து வருகிறோம். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை தொடர்பான அந்த ஆய்வுக் கூட்டமானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி, வணக்கம். இந்த ஆய்வுக் கூட்டம் குறித்தான முழுமையான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பேசிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். குறிப்பாக ஓரணியில் தமிழ்நாடு என்ற அடிப்படையில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை திமுக முன்னெடுத்து வருகிறது. அதன் அடிப்படையிலே ஓரணியில் தமிழ்நாடு என்ற முழக்கத்துடன் ஒவ்வொரு வீடுகளாக சென்று உறுப்பினர் சேர்க்கையில் தற்போது ஒவ்வொரு மாவட்ட கழகம் சார்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். திமுகவில் இருக்கக்கூடிய அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள் இந்த பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுவரை 1 கோடி பேரை உறுப்பினராக சேர்த்துள்ளதாக திமுக தலைமை அறிவுறுத்தப்பட்ட நிலையில் தற்போது 2 கோடி பேர் இலக்கு என்ற அடிப்படையில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை தற்போது முன்னெடுத்து வருகிறது. இந்த 2 கோடி பேரும் வருகின்ற ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்குள் சேர்த்து விடுவோம் என்று தற்போது மாவட்ட செயலர் கூட்டத்திலே முதலமைச்சருடன் உறுதியளித்திருக்கிறார்கள். அப்போது பேசிய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு மக்களை ஓரணியில் கொண்டு வர மக்களை தேடி வீடு வீடாக செல்கிறோம் என்பது மகிழ்ச்சி. செல்லும் இடங்களிலெல்லாம் மக்களின் வரவேற்பு நன்றாக இருக்கிறது என பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்கிறார். மேலும் அப்போது போகிற இடங்களெல்லாம் பொதுமக்களுடைய அந்த வரவேற்பு மகிழ்ச்சி ஏற்படுத்துவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பு உழைக்கும் மக்களும் ஒவ்வொருத்தரும் உடன்பிறப்புகளாகும் இந்த அடிப்படை விஷயத்தை அனைவரும் கொண்டு செல்வீர்கள், அனைவருக்கும் நன்றி என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் நமக்கு இன்னமும் 30 நாள் தான் இருக்கிறது. எண்ணிக்கைக்கு நாம் கொடுக்கும் அதே அளவு முக்கியத்துவத்தை ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தபட்சம் கிட்டத்தட்ட 10 நிமிடங்களாவது நம் கட்சியினர் கலந்து உரையாட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மத்திய பாஜக அரசு மற்றும் அதன் கூட்டணியில் இருக்கக்கூடிய உள்ளிட்ட கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு இழைத்துள்ள அநீதிகளை ஒவ்வொரு குடும்பத்தினரும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார். அடுத்து 30 நாட்களுக்குள் தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 68,000 வாக்குச்சாவடியிலும் கிட்டத்தட்ட 2.5 கோடி பேரை கழக உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார். மேலும் நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த பூத் டிஜிட்டல் ஏஜென்ட்கள் கழகத்திற்கு மிகப்பெரிய சொத்து. அவர்களை எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு அனைவரையும் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார். மேலும் இதுவரை இணைக்கப்பட்டுள்ள உறுப்பினர்களின் விவரங்களை முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டிருக்கின்றோம் என கூறியிருக்கும் முதலமைச்சர் அவர்கள் எந்த வாக்குச்சாவடியில் நாம் வழங்கிய இந்த நடைமுறையை சரியாக கடைபிடிக்க எனில் அடுத்தடுக்கலாம் அங்கெல்லாம் மீண்டும் முதலிருந்து தொடங்குவோம் என்றும் தற்போது முதலமைச்சர் அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார். ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை இதுகுறித்து திமுக மாவட்ட செயலாளர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்ட அந்த ஆலோசனை தொடர்பான உங்களுடைய முழுமையான விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.